सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यपि दीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ भूमिष्ठापि न यात्र भूः त्रिदिवतोऽपि उच्चैरधस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। वित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। भार्गव उवाच कुम्भाभिराभिरभिभूय तमस्तं नयस्यभिमतानि निशाचराणां ते दीप्यसे दिनमणे गणने हिताय लोकत्रयस्य जगदीश्वर ते नमस्ते। भार्गवराகிய சுக்ரர் பரமேஸ்வரனிடம் அத்தியந்த பக்தியோடு லிங்கஸ்தாபனம் பண்ணி ஈஸ்வரனை பல புஷ்பங்கள்னால ஆராதிச்சு பலவிதமான அபிஷேகங்கள் ஆராதனங்கள்லாம் பண்ணி அதற்கு பின்னர் தன்னுடைய புத்தி சஞ்சலத்துவம் நீங்கிறதுக்காக பலவிதமான உபாசனைகளில் ஈடுபட்டு சித்தத்தை நியந்திரம் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப கடோரமாக கணதூமத்தை சுவாசிச்சு அதிலேயே வாழ்ந்து
அப்படியெல்லாம் உக்ர தபஸ் பண்ணதும் சாக்ஷாத் பரமேஸ்வரன் தாக்ஷாயினியுடைய பதியான விரூபாக்ஷன் என்பதாகிய பரமேஸ்வரன் பரம்பிரம்ம வஸ்து அவருக்கு முன்னாடி ஆவிர்பவிச்சார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஜெய 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 ஜெயன்னு கையை தூக்கி தலையில வச்சுண்டு கோஷம் பண்றாராம் பார்கவராகிய சுக்கராச்சாரியார். அப்புறம் பிரார்த்தனை அஷ்டமூர்த்தி ஸ்தவம் என்பதாகிய இந்த ஸ்தோத்திரத்தை பண்றார். பகவானுக்கு 8 அம்சங்கள் இருக்கிறதுனால அஷ்டமூர்த்தி. அஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம் அப்படின்னு அஷ்டமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துல பகவத்பாதாள் பரமேஸ்வரனை பத்தி அஷ்டமூர்த்தின்னு சொல்றார். பகவத்கீதையிலையும் பகவான் தன்னுடைய சுரூபத்தை ஊமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அப்படின்னு அங்கேயும் ஈஸ்வர பிரகிருதி 8ஆக பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அதுதான் இங்க ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் காண்பிக்கப்படுறது. அந்த அஷ்டமூர்த்தியில முதலாக சூரிய பகவானாக சூரிய ஸ்வரூபம் 8ல 1. அதுல முதல்ல ஸ்தோத்திரம் பண்றார். துவம் பாபி பாபிஹி ஆபிஹி அபிபூய தமஹா சமஸ்தமஸ்தம் நயசி அபிமதானி நிஷாச்சராணாம். துவம் நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன்னா பாபிஹி ஆபிஹி அபிபூய உன்னுடைய இந்த பிரகாசத்தினால இந்த உன்னதமான பிரகாசத்தினால நீ என்ன பண்ற எல்லாத்தையும் வியாபிச்சு பிரகாசஸ்வரூபமாக வியாபிச்சு தமஹா சமஸ்தம் அஸ்தம் நயசி சமஸ்தம் அஸ்தம் நயதி. ரொம்ப அழகாத பா அபிஹி அபி ஆபிஹி அபிபூய. அதே மாதிரி தமஸ் தமஸ் தமஸ்தம் அப்படின்னா தமஹா சமஸ்தம் அஸ்தம் நயசி அப்படி பிரிக்கிறது. அத இருட்டை முழுமையான இருட்டை சமஸ்தம் தமஹா அஸ்தம் நயசி அப்படின்னா அஸ்தமானம் ஆகிறதாக நீ பண்ற, இல்லாம பண்ணிடுறேன்னு அர்த்தம். அபிமதானி நிஷாச்சராணாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராத்திரியில போகிறவர்கள் நிஷாச்சரா ராட்சசால நிஷாச்சரர்கள்னு சொல்றது அவர்களுடைய அபிமதங்கள் இருக்கே இச்சைகள் இருக்கே அதுவும் நீங்க பண்ற. ஏன்னா அவ ராத்திரில நடக்கணும்னு ஆசைப்படுறா, நீ இருட்டே இல்லாம பண்ணிடுறியே. ஆபிர் அபிபூய தமஸ் சமஸ்தம் அஸ்தம் நயசி அபிமதானி நிஷாச்சரானாம். என்ன பண்றேன்னா தேதீப்யசே நீ எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்ற. எதை பிரகாசிக்க பண்ற? தினமணே ஹே சூரிய பகவானே. தினமணி அப்படின்னு பேரு. தினமணி வம்ச திலக லாவண்யான்னு பாடினார் அண்ணோ தியாக பிரம்மம். சூரிய வம்சத்துல தோன்றினதுனால கணனே ஹிதாய
தினமணி, நாளின் மணியாக இருக்கக்கூடியவன். கணனே ஹிதாய லோகத்ரயஸ்ய, மூன்று உலகங்களுக்கும் நன்மை பயக்கக்கூடியதாகிய உன்னுடைய இந்த பிரகாசம் திகழ்கிறது. ஹே ஜெகதீஸ்வர, ஹே உலகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாகிய பரமேஸ்வரா, அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். பகவான் சூரிய ரூபமாக உலகத்தையே பிரகாசிக்க பண்றான். அதனாலதான் ஈஸ்வரனை ருத்ரத்துல ஆதித்யாத்மக ஸ்ரீ ருத்ராய நமகான்னு நம்ம ருத்ரனை நமஸ்காரம் பண்ணும் பொழுது அங்க ஆதித்ய ஸ்வரூபமாக தான் பார்க்கிறோம். ஸ்ரீருத்ரம் என்ன சொல்றது? உதைனங்கோபா அதிருஷன் அதிருஷன்னுதஹார்யா உதைனம் விஸ்வா பூதானி சதிருஷ்டோ மிருடயாதினஹா. நீ உதிக்கிறதுனால இடையர்களிலிருந்து எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். தினமும் சூரியோதயம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. அதிருஷன் அதிருஷன் உதஹார்யா உதயேனம் விஸ்வாபூதானி சதிருஷ்டோ மிருடயாதினா. உன்னை பார்க்கறதுனாலதான் அத்தனை மிருகங்கள் எல்லாம் ஒரு 4 நாளைக்கு சூரியன் வெளியில வராம ஒரே மழையும் மேகமும் அந்தகாரமுமா இருந்திருந்ததுன்னா 5வது நாள் அந்த மேகம் நகர்ந்து அந்த சூரியன் வந்தப்புறம் ஆபாடா வந்துட்டார் நம்ம சூரியன் ஒரு ஆனந்தம் இருக்குமே. ஏன்னா அந்த அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கிறார். உயிர் கொடுக்கிறது சூரிய பகவான் தானே. எல்லாருக்கும் சக்தி கொடுக்கிறது சூரிய பகவான். நமக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எல்லா விதமான ஓஷதிகள் எல்லாத்துக்கும் சக்தி. குளோரோஃபில், குளோரோஃபார்ம் அதே மாதிரி அதுக்கு தேவையான ஜலத்தை மழையாக வருஷிக்க பண்றவது சூரிய பகவான் தானே. சூரியனாலதான் மேகங்களே உருவாரு. அதே மாதிரி ஹீட்டு எனர்ஜி அத்தனையும் சூரிய பகவான்ல இருந்து வருது. லைட்டா இருக்கட்டும், ஹீட்டா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், ஜலமா இருக்கட்டும், எல்லாம் அந்த சூரிய பகவானாலதான் நடக்கிறது. அதனால ஆனந்தத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூரிய ரூபமாக ஸ்ரீருத்ரன் தான் இருக்கார். அப்படிங்கிறதுனாலதான் ஆதித்யாத்மக ஸ்ரீருத்ராய நமஹா. அப்படிப்பட்ட சூரிய பகவான பிரார்த்திக்கிறார். லோகே அதிவேல மகாமகோபிர் நிர்மாசி கௌமுத முதஞ்ச சமுத்திரம் வித்ராவிதா கிலதமா சுதமோகி மாசோ பீயூஷ பூர பரிபூரிதம் நமஸ்தே. அடுத்தது சந்திரஸ்வரூபமாக சாட்சாத் பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஏற்கனவே சந்திரலோகத்துக்கு பத்தி சொல்லும் பொழுது என்னுடைய ஒரு அபரா ரூபமாக, என்னுடைய இன்னொரு ரூபமாக நீ இருப்பாயின்னு சந்திரனுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணார். என்னுடையதே அர்ச்சாரூபமாக சோமன் என்பதாக நீ வழங்கப்படுவாய். உமா சகிதமா சோமலிங்கத்தை ஆராதனை பண்ணதுனால உமான்றதுனால சோமா அப்படின்னு சாட்சாத்து சந்திரனுக்கே பகவான் சோமமாக அந்த ஈஸ்வரனை ஆராதனை பண்ணதுனால சோமன்னு பேர் வந்தது அவருக்கு. அப்பேற்பட்ட சந்திரன் சாட்சாத் பரமேஸ்வர ரூபம். அமிர்தத்தை பீயூஷ பூரிதம், அமிர்தத்தை தாங்கி ஏற்கனவே
சந்திரலோக வர்ணனத்துல எப்படி அனுகிரகம் பண்ணார் பரமேஸ்வரன் பார்த்தோம். உன்னுடைய அந்த ரஷ்மிகள் இருக்கே, கிரணங்கள், அது அமிர்தத்தை கொடுக்கட்டும் எல்லாருக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா? பீயூஷ பூர பரிபூரித. அப்படி சந்திரனுடைய அந்த கிரணங்கள் இருக்கே, அந்த கிரணத்துல இருக்கக்கூடிய பீயூஷம் அமிர்தம் இருக்கே, அது யாருடைய அமிர்தம்? ஈஸ்வர சுரூபத்தினுடைய அமிர்தம் தானே. பீயூஷ பூர பரிபூரிதா. அந்த சந்திரனுடைய பீயூஷமாக நீ பூர்ணமா சந்திரனை வியாபிச்சிருக்கியே, உனக்கு நமஸ்காரம். நீ என்ன பண்ற? லோகே, இந்த லோகத்துல அதிவேலம் அதிவேலம், ஒரு ஒரு க்ஷணத்திலையும் நீ என்ன பண்ற? மகா மகோபிகி நிர்மாசி கௌமுத முதஞ்ச சமுத்சமுத்திரம். அந்த குமுதம் இருக்கே, கௌமுத கௌமுத முதம், குமுதம் இருக்கே, குமுதம்னா லில்லி, தமிழ்லயும் குமுதம் அப்படின்னு புஸ்தகமே வந்ததே. அல்லி இல்லையா? அல்லிதான் நினைக்கிறேன் குமுதம். ஆனந்த விகடன், குமுதம், இந்த 2 புஸ்தகம் ரொம்ப இதுவா வந்தது. அப்புறம் கலைமகள், அமுத சுரபி, அந்த காலத்துல இதெல்லாம் ரொம்ப பிரசித்தம். கல்கி, அதுல அந்த குமுதம் லில்லி, அதனுடைய முதம் சந்தோஷம். அந்த சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய ஆனந்தம், கௌமுதத்தினுடைய ஆனந்தம், இதெல்லாம் எதனால வர்த்திக்கிறதுன்னா சந்திரனுடைய வரவுனால வர்த்திக்க. குமுதமானது சந்திரனை பார்த்த உடனே பிரபுல்லமாகிறது. கடல் பூர்ணமாசத்துல இருக்கக்கூடிய சந்திரனை பார்த்து பொங்கி வர்றது. அப்படி இருக்கவற்றினுடைய இந்த உலகத்தினுடைய ஒரு ஒரு அழகையும் விருத்தி பண்றது சந்திரன் தான். கரை கடந்து அந்த சந்திரனுடைய அழகிற்க அது ராத்திரியை அலங்கரிக்க. மகா மகோபிகி நிர்மாசி வித்ராவித அகில தமாகா. சந்திரனும் ராத்திரியில இருக்கிற இருட்டை நீக்கிறது. வித்ராவிதம், திரவம்னா ஓடுறதுன்னு அர்த்தம், லிக்விடா. இருட்டு ஓடுது. இருட்டுங்கிறது ஒரு திரவியமா இல்லையா அப்படின்னு நையாயிகர்கள் விசாரம். இருட்டுங்கிறது ஒரு திரவியம்னு ஏன் எடுத்துக்கப்படாது என்ன அப்படின்னு அந்த மாதிரி, என்ன அது ஓடுறதே. இங்க சொல்றார் வித்ராவித அகில தமா. அத்தனை விதமான இருட்டும் அந்த சந்திரனுடைய அழகுல ஓடி போறது. அந்த சந்திரன் அந்த பௌர்ணமியில இருக்கிற ஒரு அழகு, அது இயற்கையோட சேர்ந்து ஜல தடாகங்களோட சேர்ந்து சந்திரனுடைய அழகு இருக்கே, அதை சொல்லி மாளாது. கவிகளுக்கெல்லாம் அது ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால இங்க அதை அனுபவிக்கிறார். சுதமோகி மாஷோ பீயூஷ பரிபூரித. ரொம்ப அற்புதமாக வித்ராவித அகில தமாகா சுதமஹா ஹிமாஷா. உன்னுடைய அம்சு இருக்கே, குளிர்ச்சியான அம்சுவாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுரூபம் சந்திரஸ்வரூபமாக நீ திகழற. அப்படிப்பட்ட சந்திரனாகிய உனக்கு நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் பண்ணார், 2வது சந்திரனாக ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்றார், 3வதாக வாயு
त्वं पावने पति सदा गतिरस्युपास्यः कस्त्वां विना भुवन जीवन जीवतीह स्तब्ध प्रभञ्जन विवर्धित सर्वजन्तो सन्तोषिता हि कुल सर्वगतं नमस्ते. வாயு பாவனஹா அப்படின்னா வாயு. பவனபுத்திர ஹனுமான் சொல்றோமே, பவன் அந்த பாவனஹான் பேர். வாயுதன உயிர பிராணனாக எல்லாரையும் வாழ வைக்கிறது. அந்த ஸ்வரூபமாகவும் பரமேஸ்வரன் தான் இருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த பாவனனாக ஈஸ்வரனை நமஸ்காரம் பண்றார். துவம் பாவனே பதி சதா கதி அஸ்யுபாஸ்யஹ கஸ்துவம் வினா புவன ஜீவன ஜீவதீஹ. நீதான சதாகதி, உபாசிக்கிறவர்களுக்கு உபாசியமாக இருக்கிறது நீதான. துவாம் வினா கஹா ஜீவன ஜீவிதஹை ஜீவிதா புவன ஜீவன ஜீவிதா. இந்த உலகத்துல உன்னுடைய சக்தி இல்லாம யார் உயிர் வாழ முடியும்? ஏன்னா உயிர் வாழறதுக்கான பிராணனை கொடுக்கறது நீதான. சதாகதி அசி உபாஸ்யஹா. கஹா த்வாம் வினா புவன ஜீவன ஜீவதீஹ. அடுத்து சொல்றார், ஸ்தப்த பிரபஞ்சன விவர்தித சர்வஜந்தோ. எப்படி ஒரு ஸ்தப்தமாக இருந்தாலும் கெட்டியா இருந்தாலும் காத்து போய் அதை உடைச்சிடுறது. ஸ்தப்த பிரபஞ்சனன்னு சொல்றார். ஸ்தப்தமா இருக்கிற விஷயத்த ஒரு காத்து, அந்த காலத்தெல்லாம் 15-20 வருஷம் முன்னாடி பெரிய புயல் வர்றது, இப்பயும் வருவோம். இப்போ ஓரளவுக்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடுறது கவர்மெண்ட்ஸ்லாம். அப்பெல்லாம் தூர்தர்ஷன்ல அப்பப்ப நியூஸ்ல காமிப்பான். எங்கேயோ அந்த ஆந்திரா ஓரத்துல இல்ல ஒரிசால அந்த வாயுவினுடைய வேகம் சுழல் வரும் பொழுது எப்படி ஸ்தப்தமா இருக்கிறதெல்லாம் மரங்கள் எல்லாம் அட்டிச்சு துவம்சம் பண்ணிடுறதோன்னு. அதுதான் இங்கே சொல்ற ஸ்தப்த பிரபஞ்சன. அதே சமயத்துல விவர்ஜித சர்வ ஜந்தோஹோ, எல்லா ஜந்துக்களையும் வாழ வைக்கிறதும் அதே வாயுதான். சந்தோஷிதாஹி குல சர்வகதம், எல்லா விதமான குலங்கள், சர்வகதம் குல சந்தோஷிதா தே நமஸ்தே. ஏன்னா பதி சதாகதி, சரி அந்தந்த வழியில சரியாக போறவன் நீ. உபாஸ்யா கதிஹி சதாபதி, வேதத்தினுடைய பத வழியில பாவனன் செல்றதாக இருக்கு. அதனாலேயும் உனக்கு நமஸ்காரம். சர்வகதம் நமஸ்தே. சர்வ வியாபியாகியும் நீ இருக்க, அதனால உனக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு வாயுஸ்வரூபமாக பகவான் தான் இருக்கார். சூரியனாக இருக்கிறது அதே ஈஸ்வரன், சந்திரனாக இருக்கிறது அதே ஈஸ்வரன், எல்லா இடத்துலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு நம்ம உயிராக பிராணனாக உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கிறதும் அதே ஈஸ்வரன் தான்.
அப்படின்னு மூணாவதாக வாயு ரூபமாக காளஹஸ்தியில வாயு ஸ்வரூபமாக சாட்சாத் பரமேஸ்வரன் ஆராதிக்கப்படுறார். அப்படி காளஹஸ்தி ரூபமாக காளஹஸ்தியில இருக்கிற வாயு ஸ்வரூபமாக இங்க உபாசனை பிரார்த்தனை பண்றார். அப்புறம் அக்னி விஸ்வைக பாவகா, பாவகன்னாலே அக்னிதான். ந தாவக பாவகைக சக்தேர் ரிதே அமிர்தவதா அமிர்த திவ்ய காரியம் பிராணித்யதோ ஜகதகோ ஜகதந்தராத்மன் தத்பாவக பிரதிபதம் சமதம் நமஸ்தே. எல்லாத்தையும் சுத்தம் பண்றது பவமானன் பாவகன் அப்படின்னு பெயர் அக்னிக்கு. பாவனன்னா வாயு, பாவகன்னா அக்னி. சுத்தம் பண்றார் எல்லாத்தையும். என்ன அழுக்கா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் அக்னி தக்தமானதுக்கு அப்புறம் அதுல என்ன வித்தியாசம் இருக்கு? அக்னி தான் எல்லாத்தையும் எரிச்சு பஸ்மசாத் குருதே. ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு அக்னியாக ஞானத்தை சொல்றார் பகவான் கீதையில. எல்லா விதமான கர்மா கர்மா பாவங்கள் எல்லாத்தையும் ஞானம்ன்ற அக்னி ஒன்னா அப்படியே பொசுக்கிடுறது. மீதி சுத்த ஸ்வரூபம் தான் இருக்கு, வித்தியாசம் இல்லாமல் ஏகரசமா. மாதிரி இந்த அக்னி பாவகன்றது அதனாலதான் அதுக்கு சமம், ஞானத்துக்கு சமமாக எல்லாத்தையும் என்ன அழுக்கா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அக்னியில தகனம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் பஸ்மமாயி வெள்ளையா விபூதி ஆயிடுதோன்னு. ஏக்கரசமா ஒரே வெள்ளை வெளியேர்னு விபூதி ஆயிடும். முன்னாடி என்ன வேணா அழுக்கு இருந்திருக்கலாம், அது இருந்திருக்கலாம். எரிஞ்சதுக்கு அப்புறம் அது புனிதமா பஸ்மம் ஆயிடுது, நெத்தியில் எடுத்து விட்டுன்றோம். அபிச்சேதசி சர்வேபியா பாபகிருத் தமஹ சர்வம் ஞானப்ளவேனைவ விருஜினம் சம்தரிஷ்யதின்னு கீதையில சொல்றார். எப்பேற்பட்ட பாப்பியா இருந்தாலும் இந்த ஞானாக்னி தகிச்சதுக்கு அப்புறம் அவன் சாட்சாத் பிரம்மம் ஆயிடுறான் இல்லையோ. அப்படி அதனால பாவகன் அருணாச்சலேஸ்வர சுவாமியாக அக்னி ஸ்வரூபமாகவே பகவான் பிரகாசிக்கிறார். விஸ்வைக பாவகா, இந்த உலகத்துல சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே வஸ்து நீதான். எல்லாத்தையும் சுத்தமாக்கிடுறிய நீ. எப்பேற்பட்ட நாசமா போற அழுக்கா இருந்தாலும் அது கூட அக்னியால எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதெல்லாம் போயிடுறதே. ந தாவக பாவக ஏக சக்தேஹே. ஏன்னா உன்னுடைய இந்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இல்லாம, தெய்வீக தன்மை இல்லாம எதுவும் சுத்தம் ஆக போறதில்லை. ரிதே அமிர்தவதாம் ரித திவ்ய காரியம். இந்த ஒரு உத்தமமான தன்மை இல்லாம உலகம் இயங்கிறது இல்லையே. பிராணிதி அதோ ஜெகதஹோ. இந்த காரியம் இல்லாம உலகத்துல எதுவும் உயிர் வாழ்வதில்லை. பிராணிதி அதோஜ ஜெகதஹோ. ஜெகத் அந்தராத்மன்னு, இந்த உலகத்துக்கெல்லாம் அந்தராத்மாவாக அக்னி ஸ்வரூபம். ஏன்னா சக்தி எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு கூட ஜாட்டராக்னிங்கிற அந்த அக்னியால ஜீரணம் பண்ணப்பட்ட சாப்பாடு தான் உடம்புல சக்தியாக இருக்கு. பாடி உயிர் இருக்கான்னா டெம்பரேச்சர் இருக்கணும், இல்லைன்னா ஜில்லுன்னு ஆயிடும்.
டெட் பாடி ஆயிட்டா. அப்போ அந்த சக்தி உடம்புல இயங்குகின்ற தன்மை அக்னி ரூபமாக தானே கொடுக்கப்படுறது. அதனால அந்தராத்மன் பாவக பிரதிபதம் சமதம். நீ ஒரு அடியிலையும் சாந்திய கொடுக்கிற. பிரதிபதம் சமதம் அக்னி ரூபமாக. சமதம் நமஸ்தே. அடுத்ததாக ஜலரூபம். ஜம்புகேஸ்வர சுவாமி சாட்சாத் பரமேஸ்வரன் ஜலரூபமாக இந்த உலகத்தை சுத்தம் பண்றார். உலகம் முழுக்க ஜலமாக தான் இருக்கு. சமுத்திரமாக எங்க பார்த்தாலும் ஜலம். பானீய ரூப பரமேஷ ஜகத் பவித்ர சித்திரம் விசித்திர சுச்சரித்திர கரோஷி நூனம் விஸ்வம் பவித்ரம் அமலம் கில விஸ்வநாத பானாவகாஹனத ஏதததோ நதோஸ்மி. பானீய ரூப. பானீயம்னா ஜலம். அன்னம் பானீயம்னு ஸ்ராத்தத்துல சொல்றோம் இல்லையா? பானீயம் ஜலஸ்வரூபம். அந்த ரூபம் பானீய ரூப பரம ஈஷ. எல்லாவற்றுக்கும் உயர்வான ஈசர்களுக்கெல்லாம் ஈசன், தேவாதி தேவன் அப்படிங்கிறதுனால பரம ஈஷ. ஜகத் பவித்ர. இந்த உலகத்தையே பவித்திரம் பண்ணக்கூடியவன் நீதான். ஜலரூபமாக இருந்து கொண்டு ஸ்நானம் இல்லைன்னா ஏது பவித்திரம்? ஆச்சமனம் பண்ணலன்னா ஏது பவித்திரம்? எந்த ஒரு கர்மா பண்றதா இருந்தாலும் முதல்ல என்ன பண்றோம்? புண்ணியாக வச்சனம் பண்றோம், வருண ஜபம் பண்றோம், ஜலத்தை சுத்தி பண்றோம் இல்லையா? எந்த ஒரு வைதிக கர்மா எடுத்துட்டாலும் முதல்ல கடத்துல வருணனை ஆவாகனம் பண்ணி புண்ணியாவச்சனம் பண்றோம். சுஸ்தி புண்ணியாக வச்சனம் அப்படின்னு பெயர். மங்களகரமா அது மந்திரங்களை உபயோகப்படுத்தி ஸ்வஸ்தி மந்திரங்கள்னால நல்லவைகளை ஆவாகிக்கிறோம். அதுல முதல்ல செய்ய வேண்டியது ஜலத்தை சுத்தி பண்றது. உபநயன சம்ஸ்காரம்னா வருண ஜபம் பண்ணி உதக சாந்தி அப்படின்னு பண்றது உண்டே. ஏன்னா சுத்திங்கிறதே ஜலத்தினாலதான், ஜலத்தின் வழியாக தான். ஏன்னா நம்மள உயிராக தாங்கின்னு வர்றதே ஜலம் தானே, சுக்கிரம் வழியாக. அதுக்கப்புறம் இந்த தேகத்தை எடுத்துட்டாலும் தேகத்துல முக்கால்வாசி ஜலம்தான் இருக்கு, ரத்தமாகவும் மத்த விதமாகவும். இந்த பூமியிலையும் பார்த்தா முக்கால்வாசி ஜலம்தான் இருக்கு. தரைக்குள்ள ஜலம், கடலாக 4/3 பங்கு ஜலம், அப்புறம் அட்மாஸ்பியர்ல வாட்டர் வேப்பரா ஜலம், மேல மேகமா ஜலம். அதனால ஜலத்திலேயே தான் இருந்துட்டு இருக்கோம். அப்ப ஜலத்தை சுத்தி பண்ணாதான் எல்லாம் சுத்தி ஆறுது. அதனால ஜெகத் பவித்ர சித்திரம் விசித்திர சுச்சரித்திர கரோஷி நூனம். நீ என்ன பண்ற? இந்த விசித்திரமான சுச்சரித்திரம், பலவிதமான நன்னடத்தையோடு கூடிய ஒரு ஈஸ்வரன் நீ என்ன பண்ற? நூனம் கரோஷி விஸ்வம் பவித்ரம் அமலம். இந்த உலகத்தையே சுத்த தன்மை ஏற்படுத்த. ஒரு நதி இல்ல ஜலம் வர்றதுக்கு முன்னாடி
அங்க உள்ள என்னென்னவோ குப்பையும் கூலமும் எப்படி இருக்கும். ஒன்ஸ் கங்கை பிரவாகமாக வர ஆரம்பிச்சப்புறம் அந்த இடமே சுத்தமாயி எத்தனையோ இருந்திருக்கு. அதுல உயிரினங்கள் அது இது உயிர் போனது என்ன. கங்கை வந்த உடனே பார்த்தா அப்படியே ஒரு ஓடின்னு இருக்கு. காசியில எல்லாம் பிரவாகமா கங்கை ஓடுறான்னா சுத்தம் பண்ணிட்டு போறதோ இல்லையோ. விஸ்வம் பவித்ரம் அமலம் கரோஷி நூனம். ஹே விஸ்வநாத, நீதான் சுத்தி பண்ற. கங்கை யாரு? பகவான் தானே. பானாவகாஹனத ஏததோ நதோஸ்மி. பான அவகாஹன தஹா, குடிக்கிறதுனாலையும் எல்லாத்தையும் நீ மூழ்கடிக்கிறதுனாலையும் இந்த ஏதத் ஜெகத், இந்த உலகத்தை பாவனம் பண்ற நீ. அத்தஹா நதோஸ்மி, அப்பேற்பட்ட ஜலஸ்வரூபமான ஒன்ன நமஸ்காரம் பண்றேன்னு ஜம்புகேஸ்வரத்துல சாட்சாத் ஜலஸ்வரூபமாக திருவானைக்காவல்ல ஈஸ்வரன் ஆராதிக்கப்படுறார். அகிலாண்ட ஈஸ்வரி சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அர்த்தாங்கினியாக ஜம்புகேஸ்வரத்துல அருள் பாலிக்கிறார். அதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஆகாஷஸ்வரூபம், சித்பிரகாசம், சிதாகாசம், சிதம்பரமாகிய ஆகாஷ ஸ்வரூபம், சிதம்பர ரகசியம் என்பதாகிய ஆகாஷ ரூபமான பரமேஸ்வரன் அங்க சிதாகாசமாகவும் நமக்கு தெரியற வெளியில தெரியற ஆகாசமாகவும் சாட்சாத் பரமேஸ்வரன் அங்க கொலுவிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை சிதம்பரம் நடராஜாவாக பார்க்கிறோம். ஆகாஷ தாண்டவ மூர்த்தி, ஆனந்த தாண்டவம். ஏன்னா உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது ஆகாசத்தினால தானே. அதே மாதிரி ஹிருதயத்துக்குள்ளேயும் அதே ஆகாசம், ஹிருதயாகாசம். யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹான். அந்தர் ஹிருதய ஆகாசத்துல ஒளி வீசுகின்ற பரமேஸ்வரன் அப்படிங்கிறதுனால ஆகாஷஸ்வரூபமாக எல்லாவற்றையும் வியாபிச்சிருக்கார். அப்படிங்கிறதுனால அத ஸ்தோத்திரம் பண்றார். ஆகாஷ ரூபா பகிரந்த ருதாவகாஷ தானாத்விகஸ்வர மிகேஸ்வர விஸ்வமே தத் சதா சதய சம்ஸ்வசி ஸ்வசிதி ஸ்வபாவா சங்கோச்சமேதி பவதோஸ்மின் அதஸ்ததஸ்த்வாம் பகிரந்தஹ உத அவகாசதானாத். அதை சேர்த்து பகிரந்தருதாவகாசதானாத் விகஸ்வர மிகேஸ்வர விஸ்வமேதத்னு ஒரே சமஸ்த பதமா போட்டிருக்கார். பகிஹி அந்தஹா உத அவகாசதானாத் விகஸ்வர மிக ஈஸ்வர விஸ்வமேதத். பகிஹினா வெளியிலேன்னு அர்த்தம், அந்தஹானா உள்ள. உள்ளையும் வெளியிலையும் அவகாசதானா. அவகாசம்னா இடம் கொடுக்கிறது. உள்ளேயும் வெளியிலையும் அவகாசம் கொடுக்கறதுனால அதுக்கு ஆகாசம்னு பேர். அவகாச பிரதாத்ரு ஆகாசம். அப்போ இந்த உலகத்துக்கு நீ என்ன பண்ற? வெளியில இருக்கிறதுக்கும் அவகாசம் கொடுக்கற, உள்ள இருக்கிற விஷயத்துக்கும் நீதான் ஆகாசமாக இருந்து அவகாசம் கொடுக்கிற. பகிரந்த ருத அவகாச தானாது விகஸ்வரமிக ஈஸ்வர விஸ்வமேதது. அதனால இந்த உலகம் இருக்கே, இந்த விஸ்வம் நீ அவகாசம் கொடுக்காததுனாலதான்
இந்த உலகமானது இப்படி விகசனம் வளர்ந்து பெருசாக இருந்துருக்கு. விகஸ்வரம் இஹ ஈஸ்வர, ஹே ஈஸ்வர, இந்த கொடுக்கிற அவகாசத்தினாலதான் உலகம் இப்படி ஸ்திரமாகவும் வளர்ச்சி உடையதாகவும் இருந்துருக்கு. ஆகாச ஸ்வரூபமாக நீதான் அதை பண்ணிட்டு இருக்கு. ஸ்வத்தஹா சதா சதய சம்ஸ்வசதி. இந்த உலகம் அது மட்டும் இல்ல, சம்ஸ்வசிதி, சுவாசத்தை மூச்ச வாங்கிக்கிறது உலகம். எப்படி வாங்கிறது? உன் தொத்தகா சதா சதய, உன்னுடைய தயையினாலதான் நித்தியம், ஆகாசத்தினுடைய தயையினாலதான வாயு சஞ்சாரம் பண்ண முடியறது. ஆகாசஸ்வரூபமாக பரமேஸ்வரன் தாங்கின்னு இருக்கிறதுனாலதான் அதுக்குள்ள வாயு சஞ்சாரமாயி இந்த ஜனங்கள் முழுக்க சுவாசம் பண்ண முடியாது. ஸ்வபாவாத் சங்கோச்சமேதி. அப்புறம் இந்த ஆகாச ரூபமாக சங்கோச்சம் சின்னதாயி, பவதஹா அஸ்மின்னு, உங்ககிட்ட இந்த ஆகாச ரூபமாக போய் ஒடுங்கிடும். அதஹா ததஸ்துவாம் நமாமி. அதனால உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்ற. ஆகாசஸ்வரூபமாக நீ உள்ளியும் வெளியிலையும் பரவி இருந்து தாங்கிறதுனாலதான் எல்லாராலையும் உயிர் வாழ முடியறது, திருப்பி ஒடுங்கவும் முடியறது. அதனால சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் ஆகாச ரூபமாக. அதனாலதான் சித்சபேசன் சர்வாத்மாவாக அங்க ஆகாச ரூபமாக சாட்சாத் பரமேஸ்வரனே சிதம்பரத்துல குழுவிட்டிருக்கிற ஈஸ்வரனை நம்ம ஆராதிக்க. கடைசியாக பஞ்சபூதங்கள்ல அஞ்சாவதா இருக்கக்கூடிய பிருத்திவி. பிருத்திவி அப்படிங்கிறது தானே எல்லாரையும் தாங்கின்னு இருக்கு. அதனால இங்க பிருத்திவியாத்மகமாக காஞ்சிபுரத்துல ஏகாம்பரநாத சுவாமி சாட்சாத் பரமேஸ்வரன் பிருத்திவி ரூபமாக ஆராதிக்கப்படுறார். விஸ்வம்பராத்மகா விபர்த்தி விபோ அத்ர விஸ்வம் கோ விஸ்வநாத பவதோ அன்யதமஸ்தமோரே தத்வாம் வினான ஷமினாம் ஹிமஜாஹி பூஷஸ் தவ்யோ பரஃ பரபர பிரணதஸ்ததஸ்துவாம். விஸ்வம்பராத்மகா, விஸ்வம்பரதி, எல்லாத்தையும் தாங்கின்னு இருக்கிறதுன்னு அர்த்தம். விஸ்வம்னா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தாங்கிறது விஸ்வம்பரஹா அப்படின்னு. பூமிக்கு பெயர். ஆத்மகா, பூமி ஆத்மகமாக இருக்கிற சாட்சாத் பரமேஸ்வரா நீ என்ன பண்ற? விபர்த்தி விபோ, விபுன்னு பேர் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு. விபுகு நீதான விபர்த்தி, நீதான இந்த உலகத்தை தாங்கிட்டு இருக்க. அத்திர விஸ்வம் கோ, வேற யார் இந்த உலகத்தை தாங்குறா? சாட்சாத் பூமி ரூபமாக விஸ்வநாத, பூமி ரூபமாக இருந்து உலகத்தை தாங்கிறது நீதான. பவதஹா அந்யதமஹா யஹா, உன்னை தவிர வேற யாரு பெரியவர் இருக்கா அதை பண்றதுக்கு? தமோரே, தமசுனா இருட்டு, தமோ அரி, இருட்ட நீக்கிறது. ஏற்கனவே சூரிய ரூபமாகன்னு பார்த்தோம். அஜ்ஞானத்தை நீக்கிறதுனாலையும் அஜ்ஞான தமசை நீக்கிறது சாட்சாத் ஈஸ்வரனுடைய சுரூபந்தான். ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் ஞானம் ஏற்படுது. ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சொல்லியிருக்கு. சாட்சாத் பரமேஸ்வரன் தான் குருவாக இருந்து ஞானத்தை கொடுக்கிறார். தட்சிணாமூர்த்தியாக இருந்து மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம்
பிவானம் அப்படின்னு சாட்சாத் ஈஸ்வரன் தான் ஞானத்தை கொடுக்கிறது. தத்துவம் வினா பூமி ரூபமாக ஒன்ன இல்லாமல் ந ஷமினாம் ஹிமஜாஹி பூஷா, நீ உன்னோட ஆபூஷணமாக இருக்கக்கூடியது எது? சர்ப்பங்கள். அதே மாதிரி இன்னொரு ஒரு அழகு உனக்கு என்ன? ஹிமஜா, ஹிமவானுடைய புத்திரி சாக்ஷாத் பார்வதி. இவாளால் ஆபூஷணமாக 2 பேரும் ஆபூஷணம். நாகபூஷணம்னு சாட்சாத் ஈஸ்வரனுக்கு அது ஒரு ஆபூஷணம். அர்த்தாங்கினியாக இருக்கக்கூடிய சாட்சாத் பார்வதியும் ஒரு பூஷணம். அழகுபடுத்துறான்னு அர்த்தம். பார்வதி பூஷணம்னா அழகு ஆகிறது. ஈஸ்வரனுக்கு அந்த அர்த்தாங்கியாக இருக்கிற அம்பாள் கூட இருக்கிறதான அழகு. தவ்யோ பூஷஸ்தவ்யோபரஹ பரபர பிரணதா அஸ்துவாம். அதனால உன்னை தவிர யார இங்க நமஸ்காரம் பண்றது? சுவாமினா ந ஷமினாம் பிரணதா. ஏ பார்வதிநாதா நாகபூஷணா, உன்னை தவிர யார நமஸ்காரம் பண்ண முடியும்? பரபர பிரணதா. வேற உன்னை தவிர நமஸ்காரத்துக்கு அர்ஹத்தை இருக்கவா யார் இருக்கா? அதனால உன்னை நமஸ்காரம் பண்றேன்னு பஞ்சபூதங்களையும் சொல்றார். அப்புறம் 8வதாக, ஏன்னா சூரியனாச்சு சந்திரனாச்சு பஞ்சபூதங்கள் ஆச்சு. 7ஆச்சா? 8வது என்ன? ஆத்மஸ்வரூபம். ஏன்னா அது ஒண்ணுதான் மீதி இருக்கு. மத்த எல்லாம் முடிஞ்சு போயிடுது. பஞ்சபூதங்களுக்குள்ள உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை தவிர சூரியன் சந்திரனால பிரகாசஸ்வரூபங்கள் அதெல்லாமே ஆயிடுது. மீதி என்ன இருக்குன்னா ஆத்மா ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், சூரியன்றது எல்லா நட்சத்திரங்களுக்கும் உபலட்சணமாக ஒரு சூரியன்னா அத்தனை நட்சத்திரங்களும் அதுல சேர்த்தி. சந்திரன்னு சொல்லிட்டா மற்ற பிளானட்ஸ் சேட்டிலைட்ஸ் எல்லாம் அதுல சேர்த்தி. எப்படியுமே அது பஞ்சபூதங்களுக்குள்ள வந்துடுறது. இல்லைனாலுமே கூட எல்லா விதமான விஷயங்களும் அதுல சேர்ந்துடுறது. அப்புறம் ஆகாசம், அந்த பிளானட்ஸ் சேட்டிலைட்ஸ் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஆகாசம் பகவான் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜலமாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், இந்த பூமியினுடைய அந்த விஸ்வம்பரமாக இருக்கக்கூடிய பூமியா பிருத்திவியா இருக்கட்டும், இது எல்லாமே ஈஸ்வரன் ஆயிடுத்து. மீதி என்ன இருக்குன்னா இந்த ஆத்மஸ்வரூபம் ஒண்ணு பாக்கி இருக்கு. ஏன்னா இது அந்த 7த்துல சேராதது இல்லையோ. அந்த ஆத்மஸ்வரூபமா யார் இருக்கா அப்படின்னா அதுவும் அதே பரமேஸ்வரன் தான். நடக்கின்ற நிற்கின்ற சராச்சரம் முழுக்க செடி கொடிகளாக இருக்கட்டும், ஆடு மாடா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், எல்லாத்தினுடைய அந்தராத்மாவாக சர்வாவியாபியாக சர்வாந்தராத்மாவாக இருக்கக்கூடிய சுரூபம் சாட்சாத் பரமேஸ்வரன் தான்றதுனால 8வதாக சொல்றார். ஆத்மஸ்வரூபா தவரூப பரம்பராபிராபிஸ்ததம் ஹர சராச்சர ரூபமே தது சர்வாந்தராத்ம நிலைய பிரதிரூப ரூப நித்யம் நதோஸ்மி பரமாத்ம தனோ அஷ்டமூர்த்தே. ஏ அஷ்டமூர்த்தே, 8 அங்கத்தோடு இருக்கக்கூடிய மூர்த்தி, 8 விதமான ரூபங்களாக தரிச்சுருக்க ஒரே மூர்த்தி அந்த பரம்பிரம்ம வஸ்து சாட்சாத் அஷ்டமூர்த்தியான ஈஸ்வரன். ஏன்னா அதை தவிர ஒண்ணும் இல்லையே. இது 8ம் அவன்தான் அப்படின்னா வேற என்ன இருக்கு? அதுதான் பரமாத்மா, அதுதான் அஷ்டமூர்த்தி. ஆத்மஸ்வரூபா, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறது நீதான். தவரூப பரம்பர அபிராபிஸ்ததம் ஹரா. இந்த உலகத்தை பலவிதமான ரூபங்களாக தவரூப பரம்பர பரம்பரா அபிராபிஸ் அபிஹி ஆபிஹி
ததம், ததம்னா வியாப்தம். உன்னால வியாபிக்கப்படுறது எல்லா ரூபங்கள், உன்னோடு ஒண்ணு இருக்கக்கூடிய அத்தனை ரூபங்களும் பரம்பரா அபிஹி ஆபிஹி ததம் ததம் ரூபபரம். எல்லா விதமான ரூபங்கள் உன்னால வியாபிக்கப்படுறது. என்ன ரூபம்னா சராச்சர ரூபமே தது. சரம்னா நகருகின்ற வஸ்துக்கள், ஆடு மாடு மனுஷன் பறவைகள் கொசு ஈ எல்லாம். அச்சரம்னா மரங்கள், இந்த மாதிரி. ஏன்னா உயிர் இருக்கிற விஷயங்களை தான் நீங்க சொல்றோம் இப்போ. அதுல அச்சரம் சரமாக எதெல்லாம் இருக்கோ அந்த ரூபங்கள் உன்னுடைய ரூபமாகவே வியாபிக்கப்பட்டிருக்கு. ஏன் சர்வாந்தராத்ம நிலைய, எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், பிரத்யேகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம் உன்னோடதுதான். பிரதிரூப ரூப நித்யம் நதோஸ்மி பரமாத்ம தனோ அஷ்டமூர்த்தே. பரமாத்ம ஸ்வரூபமாக அஷ்டமூர்த்தி ஸ்வரூப தனுனா தேகம். இந்த பரமாத்மாவாக ஒரு விஷயத்திலையும் நீதான் இருந்துட்டு இருக்க. அஷ்டமூர்த்தியாக 8 விதமான தத்துவஸ்வரூபமாக பரமாத்ம வஸ்துவாக நீ இருக்கே. அதனால உனக்கு நமஸ்காரம்னு அஷ்டமூர்த்திய நமஸ்காரம் பண்றார். இதி அஷ்டமூர்த்திபிஹி இமாபிஹி உமாபிவந்திய வந்தியாதிவந்திய பவ விஸ்வஜனீன மூர்த்தே. ஏதத்ததம் சுவிததம் பிரணத பிரணீத சர்வார்த்த சார்த்த பரமார்த்த ததோ நதோஸ்மி. ஹே இதி அஷ்டமூர்த்திபிஹி. இது மாதிரி 8 விதமாக நீ பிரிஞ்சிருக்க. இமாபிஹி உமாபிவந்திய, உமா தேவியால கூட நமஸ்காரம் பண்ணக்கூடியவராக நீங்க இருக்க. அஷ்டமூர்த்திபிஹி இமாபிஹி உமாபிவந்திய, வந்திய அதிவந்திய, வந்தனம் செய்யப்பட வேண்டியவர்களில் அதீதமாக நமஸ்காரம் செய்யப்பட வேண்டியவர் நீ. எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம வந்தனம் பண்ண வேண்டியிருக்கலாம். அது எல்லாத்தோடையும் தாண்டி ஒருத்தருக்கு வந்தனம் பண்ணணும்னா அது உனக்கு தான் பண்ணணும். ஏன்னா ஹே பவ, நீதான் இருக்கேன்னு அர்த்தம். பவன்னாலே சர்வமா இருக்கிறது. விஸ்வஜனீன மூர்த்தே, இந்த உலகம் முழுக்க ஜனிக்கிறது எதனால? எல்லாமாகவும் பரவி இருக்கிறது யாரால எல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்பேற்பட்ட சுரூபம் உன் சுரூபம். ஏதத் ததம், இந்த உலகம் வியாபிக்கப்பட்டிருக்கு உன்னால. சுவிததம், நன்றாக சூழப்பட்டிருக்கு. பிரணத பிரணீத, நமஸ்கரிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நமஸ்கரிக்கப்படுகின்ற சுரூபம் நீ. சர்வார்த்த சார்த்த பரமார்த்த, சர்வார்த்த எல்லா அர்த்தங்களாகவும் நீ இருக்க. அதுல பரமார்த்தமாகவும் நீதான் இருக்க. உண்மையான, ஏன்னா அர்த்தியதே இது அர்த்தம், மக்களால விரும்பப்படுகின்றது, தேடப்படுகின்றது. ஆனா உண்மையாக தேடப்படுறது உன் சுரூபந்தான். அது தெரியாம இது வேணும் அது வேணும்னு எல்லாம் தேடின்னு இருக்கானே ஒழிய பரமார்த்த சுரூபம் நீதான். அதனால உன்னதான் தேடணும், எல்லாரும் உன்னதான் தேடின்னு இருக்கா. ததா நதோஸ்மி, அதனால உன்னை நான் நமஸ்காரம் பண்றேன்
அப்படின்னு இந்த அஷ்டமூர்த்தியாக சாட்சாத் பரமேஸ்வரனை அனுபவிச்சு நமஸ்காரம் பண்றார் பார்கவர். அஷ்டமூர்த்தி அஷ்டகேன இஷ்டம் பரிஷ்டுத்வேதி பார்கவஹா வர்க்கம் பூமி மிலன் மௌலிஹி பிரணநாம புனః புனः. இந்த அஷ்டமூர்த்தியாக அனுபவிக்கிறார் ஈஸ்வரனை. அனுபவிச்சுட்டு திருப்பியும் தலைய பூமியில வச்சு நமஸ்காரம் பண்றாராம். வர்க்கம் பூமி மிலன் மௌலிஹி பிரணநாம புனః புனः. திருப்பியும் மௌலினா சிரச பூமியில வச்சு நமஸ்காரம் பண்றார். ஏன்னா அந்த ஒரு பகவான அனுபவிக்கிற ஒரு ஆனந்தத்துல இருக்கார். அதனால எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் போறலையாம், பண்ணிட்டே இருக்கார் திருப்பியும். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தோத்திரம் இது. இதி ஸ்துதோ மகாதேவோ பார்கவேணாதி தேஜசா உத்தாப்ய பூமேர் பாஹுப்யாம் திருத்வா தம் பிரணதத்விஜம். இப்படி பார்கவனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் பார்கவனாகிய அதி தேஜஸோட இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனால ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட பரமேஸ்வரன் உத்தாப்பிய பூமேகே பாகுபியாம் தன்னோட கையினாலேயே கீழே விழுந்து கிடக்கிற சுக்கிரரை தூக்கி அந்த பிராமணரை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றார் அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.